நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு புலாவ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு புலாவ்னே சொல்லலாம். ஏன்னா இதில் காளானும் சேர்ப்போம், புதினாவும் சேர்ப்போம், ரெண்டும் சேர்த்து வச்சு ஒரு புலாவ் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சாதத்தை வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் இது போல் சாதம் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. இப்போ தாளிக்கலாம். சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். அடுத்து 2 பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் நம்ம காளான் சேர்த்துக்கலாம். ஒரு பாக்கெட் காளானை இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, லாஸ்ட்டில் கொஞ்சம் பத்தலைனா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காளானில் பிடிக்கிறதுக்காக தான் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். காளானில் தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது, அதுவே கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விட்டு வேகும். உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. தண்ணி விட்டு வேகட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் இதில் சேர்த்துக்கிறதுக்காக மசாலா அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, நான் 1 டம்ளர் அரிசிக்கு தகுந்த மாதிரி தான் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பூண்டுப்பல் ஒரு 6லேருந்து 7 பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி சின்ன துண்டாக ஒரு இஞ்சி. எப்பயுமே பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக தான் இருக்கணும், அதனால தான் சின்ன துண்டாக எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சாச்சு, அவ்வளோதான். அடுத்து நம்ம காளான் ரெடி ஆயிடுச்சுன்னா இதை போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், காளானில் எவ்வளோ தண்ணி விட்டு வேகுதுன்னு. அதனால தான் சொன்னேன் தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், காளானில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. காளானுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கவே தேவையில்லை. ஏன்னா அந்த தண்ணியிலேயே காளான் வெந்துடும். காளான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அதனால் சீக்கிரமே வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டை போட்டு கலந்துடலாம். லைட்டாக மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நிறைய மிக்ஸி ஜாரில் அந்த பேஸ்ட்டு ஒட்டி இருந்துச்சு, அதனால தான் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை கலந்து இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம். பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் வதங்கியும் அப்பையும் கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதில் சாதம் போட்டுக்கலாம். இதுக்கு சாதம் நம்ம நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. குலைவாக வடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு அரை லெமனை புழிஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தக்காளியெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்கலை இல்லையா, அதனால் லெமன் புழிஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்ல புளிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் கொஞ்சம் மல்லித்தலை. இதை கலந்துடலாம். நம்ம முதல்ல காளானில் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம். இப்போ பத்தாது இல்லையா, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு உப்பு போட்டு வடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை. பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைனா மட்டும் உப்பு சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். உப்பு போட்டு கலந்தாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. அது எதுக்காக 2 நிமிஷம் மூடி வச்சேன்னா, அந்த பேஸ்ட்டோட நம்ம ரைஸ் நல்லா சூடாகி நல்லா கலக்கணும் இல்லையா, அதுக்காக தான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நம்ம புலாவ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. கலரே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. ரொம்ப டார்க் க்ரீனும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இதுக்கு உங்களுக்கு சைடிஷ் வேணும்னா ஏதாவது வறுவல் பண்ணிக்கலாம், இல்லை முட்டை பண்ணிக்கலாம், இல்லைன்னா தயிர் பச்சடி மட்டும் கூட நீங்கள் வச்சுட்டு சாப்பிட்லாம். புதினாவும் காளானும் போட்டு நீங்களும் ஒரு நாள் புலாவ் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.